ராகி ப்ளம் கேக் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு கேக், அதுவும் அவன் இல்லாம குக்கர்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துக்க போறோம். எல்லாமே ஒரு ஸ்கூப் வச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஒரு கரண்டி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல போட்டு பால் ஊத்தி 3 ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க. உள்ள நம்ம கேரமல் பண்ணிக்கலாம். ஒரு கப் சர்க்கரை எடுத்து அதை ஒரு கடாயில போட்டு நல்லா இந்த கலர் வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. அதுல ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஆட் பண்ணி தேன் மாதிரி வரும்போது எடுத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில ஊற வச்ச நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அதை இந்த மாதிரி நல்லா கிண்டி திக்கா வர வரைக்கும் ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா கிண்டிருங்க. 2 கப் ராகி மாவை நல்லா வறுத்துக்கோங்க. சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 2 முட்டை எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் எல்லாத்தையும் ஊத்தி 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ஆல்ரெடி சுகர் சிரப்பு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூட ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச ராகியை ஒரு ஜல்லடையில போட்டு 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல பட்டர் ஷீட் போட்டு அதுல நல்லா நெய் தடவி இந்த கேக் பேட்டரை அதுல ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணுங்க. இந்த மாதிரி, ஏன்னா ஹேர் பபிள்ஸ் இருந்தா வெளியில வந்துடும். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம மேல சும்மா இந்த மாதிரி முந்திரி, கிரேப்ஸ், பிளம் இதெல்லாமே அப்படியே நம்ம தூவிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போறோம். என்ன பண்ணணும்னா, குக்கரை அடுப்புல வச்சு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே அது நல்ல ஸ்டாண்ட் அந்த குக்கருக்குள்ள போட்டுட்டு இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அதை நல்லா வைக்கும் போதும் ஒரு தட்டு தட்டி அதை அது மேல குக்கர் உள்ள வச்சிருங்க. இப்போ மூடி எடுத்துக்கோங்க. மூடியில கேஸ்கட் போடாதீங்க. போடாம குக்கரை அப்படியே மூடி விசில் போட்டுருங்க. போட்டுட்டு சிம்ல வச்சிருங்க. 45 மினிட்ஸ்ல இருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் அது அப்படியே சிண்டியே இருக்கும். டிஸ்டர்பே பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரெக்டா ஓபன் பண்ணிடுங்க. விசில எடுத்துட்டு ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிளஃபியான சூப்பரான கேக் ரெடியா இருக்கும். இங்க பாருங்க, நான் எந்திரிச்சான்னு பார்க்க போக் எடுத்து நல்லா விட்டு உள்ள விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. அப்ப கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து தட்டுல போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ரேப்பை எடுத்து பாருங்க. இப்ப சூப்பரான பிளஃபியான சாஃப்டான ஹெல்த்தியான ராகி ப்ளம் கேக் ரெடி. அதுவும் அவன் இல்லாம நம்ம குக்கர்லயே சூப்பரா செய்துட்டோம். கண்டிப்பா செய்து பாருங்க. தேங்க்யூ, பாய்.